வணக்கம், இது உங்கள் காயூஸ் கிச்சன். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி செய்ய போகிறது புழுங்கலரிசி சேமியா புட்டு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது சேமியா செய்யறதுக்கு புழுங்கலரிசினா நம்ம சாப்பாட்டு அரிசிலாம் கிடையாது. இது ரேஷன் புழுங்கலரிசி. இதை நல்லா அந்த கருப்பெல்லாம் பொறுக்கிட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு வீட்டு நிழலையே காய வச்சு ஈரப்பதம் நம்ம கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்தால் தான் சேமியா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க, சேமியா மாதிரி வரும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு இருக்கும், அதனால் மாவு ஜல்லடையில் ஜலிச்சிட்டிங்கன்னா அந்த மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா சேமியாவாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சேமியா. இப்படி ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் அரை கிலோவுக்கு இவ்வளோ வரும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சர்க்கரை 1 கப்பு, நீங்கள் வேணுன்ற அளவு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், தேங்காய் அரை முடி. சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒன்றும் சிம்பிளான ரெசிபி தான். இது ஈவினிங்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தனா பெரியவங்களாம் சாப்பிட்லாம், பசங்களாம் சாப்பிட்லாம். இதை நான் அடிக்கடிக்கு வீட்டில் செய்கிறதுனால நான் நிறைய ஒரு 2 கிலோ ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், ஒன்றுமே கெட்டு போகாது. வெளியே வச்சிங்கன்னா தான் மூசை ஸ்மெல்லு இல்லை கெட்டு போயிடும், பூர்ணம் பூத்துரும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம இந்த சேமியா புட்டை அவிச்சு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த சேமியாவை நான் எப்படி உங்களுக்கு ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் போல் இப்போ நம்ம இதை பிசைய போகிறதில்ல, தண்ணி தெளித்து தான் விட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு கலக்கிட்டு தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பொதன்னு ஆகிடும். இப்போ நீங்கள் கையை விட்டு கலராதீங்க, கலர்னிங்கன்னா சேமியாலாம் உடஞ்சிடும். அதனால் இப்படியே பாத்திரத்தில் நீங்கள் இப்போ நிறைய போட்டிங்கன்னா பெரிய பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி குலுக்குங்க. இப்போ உப்புலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா களி மொத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது இப்படி தான் உதிரியாக இருக்கணும். இப்போ நான் எப்படி இட்லி குண்டானில் வச்சு அவிக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ இந்த சின்ன குண்டானில் தான் அவிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சன்றதுனால சின்ன குண்டானில் அவிக்கிறேன். இந்த மாதிரி துணி ஒன்று, காட்டன் துணி போட்டுக்கோங்க. நான் இதுக்குன்னே அவிக்கிறதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன் இந்த துணி, பெரிய துணி. இப்போ இதில் இப்படி நல்லா படர்ற மாதிரி, ஓரெல்லாம் படர்ற மாதிரி நல்லா வைங்க. இப்போ இந்த துணியை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. ஏன்னா இது மூடி கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா நான் கீழே வச்சு மூடிக்கிறேன். மூடியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். வெந்துட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது, ஒட்டலைன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துக்கலாம். இப்போது நம்ம
தேங்காவை துருவி ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா இதை பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி பூ மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை மட்டும் கலரி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் சக்கரைலாம் போட்டிங்கன்னா மெல்ட் ஆன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது தேங்காய் பூ போட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க. இந்த சேமியா வந்து நான் மறுபடியும் இது எப்படி செய்யணுன்றதை மறுபடியும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த சேமியா எப்படி பிடிக்கணுன்றதை ரேஷன் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வீட்டு நிழலையே காய வச்சு ஈரப்பதமாக தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்க காஞ்சா மாதிரி அரைக்கக்கூடாது, ஈரப்பதமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி சேமியா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்துட்டு நம்ம மாவு மிஷின் இருக்கு இல்லையா, மிளகா தண்ணி அரைக்கிற மாவு மிஷினில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. சேமியாக்குன்னு சொன்னிங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சிங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மாவு ஜல்லடையில் ஜெலிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா மட்டும் தனியாக வரும், மாவு தனியாக வந்துடும். அந்த மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் வறுத்துட்டு அரிசி உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும். அரிசி உப்பு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.